ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஆயில் பெயிண்டிங் பேக்ரவுண்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணிட்டு ப்ரோ இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா அப்லோட் பண்ண அந்த ஆயில் பெயிண்டிங் ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுடைய மொபைல்ல மை ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி கிரியேட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்டர் 1 எரேஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது நேம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் பெயிண்டிங் பிஜி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ நாம ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ண ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த இடத்துல டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ மேலே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நீங்க டவுன்லோட் பண்ண ஃபைல் நேம மேலே டைப் பண்ணுங்க. ஒரு ஷார்ட்கட் மாதிரி டைப் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் டிவைஸ் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்ண ஃபோல்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் இந்த இடத்துல இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபைலுக்கான பாஸ்வேர்டு உள்ள என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இந்த இமேஜ் எல்லாம் உங்க கேலரிக்கு வந்துட்டு இருக்கும். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.